கோல்டு ஜுவல்லரி பையிங் அண்ட் ஸ்டைலிங் டிப்ஸ் பார்க்குறோம். நான் எப்போதுமே ஆன்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் ஊரில் அது ஆன்டிக்னு சொல்ல மாட்டாங்க. இமிட்டேஷன் தான் சொல்லுவாங்க. நம்ம ஆன்டிக் ஜுவல்லரி வாங்குற அதே அமௌண்ட்டில் அதே மாதிரி நம்மளால் இமிட்டேஷன் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே வாங்க முடியும். இன்னொரு ரீசனும் இருக்குது. எல்லோ கோல்டோட நம்மளால் ஆன்டிக்கை மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஆன்டிக் பிடிக்கும் அப்படின்னா இப்போல்லாம் செமி ஆன்டிக் கிடைக்குது. பிளாக் ஆன்டிக், ரெட் ஆன்டிக் இது ரெண்டும் என்னோட சாய்ஸில் இல்லை. இப்போ நான் வேர் பண்ணியிருக்கிறேன்ல, இந்த செட் வந்து களிமண்ணில் நானே பண்ணது. களிமண்ணில் அவ்வளோ அழகான ஆன்டிக் டிசைன்ஸ்லாம் நம்மளே மேக் பண்ணலாம். அதனால் இமிட்டேஷனுக்கும் எனக்கு செலவு கிடையாது. ஸோ உங்களுக்கு டெரக்கோட்டா ஜுவல்லரி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா, டெரக்கோட்டா ஜுவல்லரின்னு ஒரு பிளேலிஸ்ட்டில் 300 வீடியோஸ்க்கு மேலே இருக்குது. நீங்கள் தாராளமாக உங்களால் இவ்வளோ சூப்பரான ஒரு செட் வந்து பண்ண முடியும். ஸோ ஆன்டிக் நிறைய காசு கொடுத்து வேஸ்டேஜும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னோட லிஸ்ட்டில் இல்லை.